கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கரத்தோட மகா சுழற்சியில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் பராபவ வருட புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு மிக முக்கியமான மாற்றங்களை எழுதப்பட போகிற காலம். சனி பகவானோட ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் இந்த பதிவில் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கல. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த ஜென்ம சனியோட தாக்கம், கடும் உழைப்பு மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மன அழுத்தங்கள் அத்தனையுமே இந்த பிரபஞ்சம் அறியும். வெளியே நீங்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவராக வலம் வந்தாலுமே உங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளவு வேதனைகளை சுமந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே, இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சோதனைகள் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் பல முறை எழுந்திருக்கும். இப்போது அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகுது. புத்தாண்டு காலம் வந்துருச்சு. கும்பராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போது மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்து விட்டார். இதன் மூலம் கும்பராசிக்கு இப்போ ஜென்மசனி காலம் முழுமையாக முடிவுக்கு வந்துருச்சு. பாத சனி எனப்படும் 7.5 சனியோட இறுதி கட்டம் தொடங்கிருச்சு. நவ கிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். உங்கள் ராசிநாதனானவர் இப்போ தனஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட பொருளாதார முதிர்ச்சிக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த மாற்றத்தோட தொடர்ச்சியாக ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்தில் உங்களோட சேமிப்பு அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றின ஒரு மாற்றத்தை கோருவது போல தோன்றலாம். ஆனால் அந்த தெளிவு தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமையும். அந்த பெண் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு மூத்த பெண்ணாக இருக்கலாம், அல்லது உங்கள் பண பரிவர்த்தனைகளில் உதவி செய்கிற ஒருத்தராக இருக்கலாம். அவர் சொல்கிற அந்த ஒரு தகவல் உங்கள் வாழ்க்கையோட திசையவே மாற்றும் முக்கிய ஆதாரமாக அமையும். கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இத்தனை போராட்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கணும். கும்பராசிக்காரர்கள் இயல்பிலேயே மனிதாபிமானமும் எதையும் ஆழமாக சிந்திக்கும் திறனும் கொண்டவர்கள். ஆனால் கடந்த 2.5 வருஷமாக உங்கள் ராசியில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு கடும் உடல் உபாதைகளையும் மனரீதியான சோர்வையும் கொடுத்திருப்பார். இப்போது 2ஆம் இடத்து சனி தொடங்கிவிட்டதாலும் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியோட தாக்கத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 6ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு போகிறது கும்ப ராசிக்கு ஒரு விதத்தில் சவாலாக இருந்தாலுமே ருணரோக சத்ருஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால உங்களோட நீண்ட கால கடன்கள் தீர வழிவகுக்குது. இதனால உங்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு வேராக இருக்க போகுது. அதே சமயம் உங்கள் எதிரிகளை முறியடிக்கும் வல்லமை கிடைக்க போகுது. நீங்கள் யாருக்கோ கடனாக கொடுத்து திரும்ப வராது அப்படின்னு நினச்ச பணம் இப்போ உங்களுக்கு பெரும் பாக்கியமாக வந்து சேரப்போகுது. கும்பராசிக்காரர்களினோட ஜாதகத்தில் 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பம் மற்றும் வாக்கினை குறிக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல சனி பகவான் அமர்றது உங்கள் பேச்சில் ஒரு நிதானத்தை தரும். அதாவது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து பணத்தை சேமிக்கும் வழிகளை தேடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு புதிய பாடம் தொடங்குது. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது உங்களை பயமுறுத்துவதற்காக இல்லை, உங்கள் பொருளாதார அடித்தளத்தை சீரமைப்பதற்காகவே வந்திருக்கிறாரு. நீங்கள் மற்றவங்களுக்காக பணத்தை வாரி வழங்கிய காலங்கள் எல்லாமே மறைஞ்சு இனி உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்திற்காக திட்டமிடுற காலம் இது. ஒரு நபர் உங்கள் பேச்சை குறை கூறினாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான நேர்மை என்ன என்பது உலகிற்கு தெரிய வரும். நீங்கள் மௌனமாக உழைப்ப சிந்திய நாட்களுக்கு பதிலாக இப்போ உங்களுக்கு புதிய வருமானங்கள் கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் எப்போவுமே எதையுமே புதுமையாக பார்க்குறவங்க.
ஆனால் 2ஆம் இடத்து சனி இப்போ உங்களை யதார்த்தமாகவும் விவேகமாகவும் செயல்பட வைக்க போகிறாரு. அந்த பக்குவம் தான் உங்கள் வெற்றிக்கான சூட்சமமாகும். யாரை நம்பணும், யாரை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்கு தானாகவே தெரிய வரும். பாதசனியோட தொடக்கம் அப்படிங்கிறதால மற்றவங்களினுடைய புகழ்ச்சிக்காக வாழாமல் உங்கள் குடும்ப நிம்மதிக்காக நீங்கள் வாழத் தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனசில் ஒரு வைராக்கியம் பிறக்கும். இனி என்னால் மற்றவங்களினுடைய ஆடம்பரத்துக்காக என் சேமிப்பை இழக்க முடியாது, எனக்குன்னு ஒரு தனி பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்களோட வாழ்க்கையை மாற்றும் விதையாக மாறப்போகுது. இதுவரைக்கும் உங்களை சாதாரணமானவர்களாக நினச்சவங்க உங்களோட புதிய ஆளுமையை கண்டு வியந்து போவாங்க. இந்த மாற்றம் உங்கள் பேச்சில் மட்டுமல்ல, உங்கள் செயல்பாடுகளிலும் வெளிப்பட போகுது. தேவையற்ற பண இழப்புகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்ல போகுது. இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பா. அவள் சொல்கிற ஒரு சின்ன ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்களை நீக்கி தெளிவான வழியை காட்ட போகுது. ஜோதிட ரீதியாக பார்த்தா கும்பராசியோட அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதால பொறுமை உங்களுக்கு பெரும் பலம் தரும். அந்த பெண் உங்கள் அறிவிற்கு தெளிவு தருபவளாக திகழ போகிறா. உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் மறைச்சி வச்சுருந்த நிர்வாக திறமைகளை அவள் வெளிக்கொண்டு வந்துடுவா. குறிப்பாக காதலில் இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆழமான காலகட்டம், அழகான காலகட்டம். சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்கள் அன்பு உண்மையானது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் நேசிக்கிற நபர் உங்கள் பொருளாதார ரீதியாக உங்களை புரிஞ்சுக்கிறாரா அல்லது உங்கள் வசதிகளை மட்டும் விரும்புகிறாரா அப்படிங்கிற உண்மை இந்த வருஷத்தில் உங்களுக்கு புரிய வரும். இந்த காதல் விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு வெளிப்படையான பேச்சு எதிர்பாராத ஒரு விதமாக உங்கள் கவனத்திற்கு வரும். அந்த கணத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். கும்பராசிக்கு அந்த மன உறுதி மிக மிக அவசியமானது. தேவையற்ற இழுபறிகளிலிருந்து விடுபட்டு சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுதான். திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மருத்துவ செலவுகள் இந்த வருஷத்தோட நடுப்பகுதியில் முழுமையாக விலகும். ஜூன் மாதத்தில் குரு பகவான் 6ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும் பொழுது பழைய கடன்களை அடைக்க புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளோட உயர்கல்வி மற்றும் சாதனைகள் உங்கள் கௌரவத்தை உயர்த்த போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். புதிய தொழில்களை தொடங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியோட வழிகாட்டுதலை பின்பற்றது வெற்றியை உறுதி செய்யும். ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 10, 12 மற்றும் 2ஆம் இடங்களின் மீது விழுறதுனால தொழில் உயர்வு, சுப விரயங்கள் மற்றும் பணப்புழக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தோட 2ஆம் பாதியில் உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தேடி வரும். அந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே அதுவே உங்கள் அந்தஸ்தை உயர்த்த போகிற ஒரு ஏணியாக இருக்கும். தொழிலில் இருக்கிறவங்க தங்களோட வரவு செலவு கணக்குகளில் ரொம்ப துல்லியமாக இருக்கிறது நன்மையை தரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த இழுபறிகள் மறைஞ்சு சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும். புதிய வாகனம் அல்லது நகை வாங்கும் யோகம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு உண்டு. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ அல்லது தேவையற்ற வாக்குறுதிகளை அளிக்கிறதையோ தவிர்க்கணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட கௌரவம் எப்பவுமே உயர்ந்து நிற்கும். கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. கும்பராசி பலன் இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. கும்பத்தோட கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா?
பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்காருங்க. ரணரோண ரோகஸ்தானத்துல சந்திர பகவானும், கலத்திரஸ்தானத்துல கேது பகவானும், அயன சயன போகஸ்தானத்துல சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், புதன் மற்றும் வக்ர நிலையிலையும், சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், செவ்வாய் பகவானும் இருக்காங்க. கும்ப ராசியில பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தோட மகா சுழற்சியில இந்த 2026ல நடைபெற்ற சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அதே சமயம் ஒரு நிம்மதி பெருமூச்சையும் தந்திருக்குங்க. அன்னைக்கு நிகழ்ந்த அந்த மகா சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில ஒரு பொன்னால ஏற்பட போற மிகப்பெரிய திருப்புமுனையை பற்றி தாங்க இந்த பதிவுல நம்ம ரொம்ப ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறாங்க. இப்ப வர இந்த மாற்றத்தினால உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது, யாருனால நடக்க போகுது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போறோம். நீங்க இதை தற்செயலா பார்க்கலங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எங்களால கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி அப்படின்னே சொல்லலாங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமா இருக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச 7 சனியோட மிக கடுமையான ஜென்ம சனியோட பிடியிலிருந்து இப்போ ஒரு வழியா நீங்க விடுபட்டுட்டீங்க. உங்க உள்ளுக்குள்ள எத்தனை வேதனைகளையும் உடல்நல பாதிப்புகளையும் சுமக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மைங்க. நான் யாருக்குமே எந்த தீங்குமே நினைக்கலையே, இருந்தாலும் என் சொந்த ராசியிலேயே சனி அமர்ந்து ஏன் என்ன இவ்வளவு சோதிச்சாரு அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்கலாங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் ஒரு புதிய வாழ்வாதாரமும் கிடைக்க போகுது. பாத சனியோட காலம் தொடங்கிருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி மனசார ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. கும்பராசிக்காரர்களினுடைய வாழ்வு மேம்படுறதுக்கு கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல அன்பும் ஆதரவும் கொடுப்பாருங்க. கும்ப ராசிக்காரர்கள் கர்ம சக்கரம் இப்போ ஒரு மிக முக்கியமான நகர்வை ஏற்றி இருக்குதுங்க. இப்ப நடந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்காரு. நவ கிரகங்களோட ஈஸ்வரன் பட்டம் பெற்ற உங்க ராசிநாதனான சனி பகவான் இப்போ உங்களுக்கு தனவாக்கு மற்றும் குடும்பம் ஆகியவற்றை சீரமைக்க போறாருங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாத சனின்னு சொல்லப்பட்டாலுமே ஜென்ம சனியை விட இது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை தரப்போகுதுங்க. இந்த மாற்றத்தோட தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை பிளக்கிறது போலவும் அல்லது உங்களை அதிர்ச்சியில ஆழ்த்துவதாகவும் இருக்கலாங்க. ஆனா அந்த உண்மைதான் உங்களை வாழ்க்கையோட அடுத்த கட்ட நிம்மதிக்கு அழைத்து போக போற ஒரு மருந்தா அமையும். அந்த பெண் உங்க குடும்பத்துல ஒரு மூத்த பெண்ணா இருக்கலாம், அல்லது உங்க அலுவலகத்துல உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறதுல ஒரு பெண்ணா கூட இருக்கலாங்க. அவர் சொல்ற ஒரு ரகசியம் உங்க பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும். கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை சவால்கள் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கணுங்க. கும்ப ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே ஞானம் மிக்கவர்கள் மற்றும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களா இருக்கீங்க. ஆனா கடந்த 2.5 வருஷமா உங்க ராசியில சனி அமர்ந்து உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாட்டி வதைச்சிருப்பாங்க. நீங்க ஒருத்தரை தெய்வமா நம்பி இருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம உங்களை தவிக்க விட்டுருப்பாங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்த வச்ச ஒரு கர்ம பரீட்சைங்க. இப்போ கும்ப ராசிக்காரர்களோட ஜாதகத்துல 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் ஆகுங்க. இது உங்களுக்கு முடங்கி கிடந்த பணத்தை திருப்ப பெற ஒரு யோகத்தையும் குடும்பத்துல நிலவி வந்த சண்டைகளுக்கு ஒரு முடிவையும் தரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய நிதானம் தொடங்குது. இப்போ அந்த ஜென்ம சனியோட பிடி விலகிருச்சா அப்படின்னா கண்டிப்பா இந்த சனி பகவானினுடைய மாறுதல் உங்க முகத்துல ஒரு பொலிவும் பேச்சுல ஒரு நிதானமும் பிறந்திருக்குங்க. யாரை உங்க குடும்பத்துக்குள்ள அனுமதிக்கணும், யார்கிட்ட இருந்து உங்க ரகசியங்களை காக்கணும் அப்படிங்கிற ஞானம் உங்களுக்குள்ள இப்போ முழுமையா இருக்க போகுதுங்க. 2ஆம் இடத்து சனியோட காலம் அப்படிங்கிறதால உங்க வாக்கு எல்லாமே பலிக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல
உங்களோட மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுதுங்க. இதுவரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தினாங்க, இப்போ உங்க பேச்ச கேட்க தொடங்குவாங்க. இதுவரைக்கும் உங்களை முடக்கி போட்ட உடல்நல பாதிப்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல இப்போ மறைய தொடங்குதுங்க. இந்த மாற்றம் உங்க குடும்ப உறவுகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. தேவையற்ற சந்தேகங்களை விலக்கி ஒரு அமைதி நிலவு போகுதுங்க. உங்க உதவி தேவைப்பட்ட போது உங்களை பயன்படுத்திக்கிட்டு நீங்க கஷ்டப்பட்ட போது விலகி சென்ற உறவுகள் இப்போ உங்க பேச்ச தேடி வர போறாங்க. இது உங்களுக்கு ஒரு ஆறுதலா தெரிஞ்சாலும் உண்மையிலேயே அவங்க கையில இருக்கிற பணத்திற்காக தான் வர்றாங்க அப்படிங்கிற விழிப்புணர்வோட நீங்க உணர்ந்துக்கணுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு சின்ன ஆலோசனை உங்க குடும்பத்துல இருந்த நீண்ட நாள் பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுது. ஜோதிட ரீதியா பார்த்தா கும்ப ராசியோட ஜாதகத்துல சனி பகவான் உங்க ராசிநாதனுங்க. 2ஆம் இடம் மீன ராசி அப்படிங்கிறது குருவோட வீடு. உங்க ராசியில குருவோட வீட்டுல அமர்றதுனால உங்களுக்கு ஆன்மீக செல்வாக்கும் நவன்மையும் உண்டாகும். குறிப்பா காதல்ல இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு தெளிவான காலகட்டங்க. இதுவரைக்கும் காதல்ல இருந்த குழப்பங்கள் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் எல்லாமே குறைய போகுது. உங்க காதலை உங்க வீட்டுல இருக்கவங்க ஏத்துக்கொள்ள தயங்கிய நிலை இப்போ மெல்ல மெல்ல மாறப்போகுதுங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் தோழியின் மூலமா ஒரு சமாதான தூது வருங்க. அந்த நேரத்துல நீங்க நிதானமா பேசி உங்க காதலை உறுதி செஞ்சுக்கலாம். 7 சனியோட காலத்துல காதல்ல விரிசல் விழுந்தவங்களுக்கு இப்போ அது சரி செய்யற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திருமண வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த அனல் பறக்கும் சண்டைகள் குளிர தொடங்குங்க. 2ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது குடும்பத்துல ஒரு கௌரவத்தை தருவாருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சந்தேகங்கள் மற்றும் பிரிவினைகள் ஒரு குடும்ப பெரியவரோட தலையீட்டிற்கு பிறகு மறைஞ்சிரும். கண்டிப்பா வாக்குல உங்க மனைவியின் மூலம் உங்களுக்கு ஒரு சுப செய்தி அல்லது பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க கடுஞ்சொற்களை தவிர்த்து அன்பா பேசினா உங்க குடும்பம் ஒரு சொர்க்கமா மாறுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்காரர்கள் இப்போ நிதானமா முன்னேறலாங்க. எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நிதானத்தோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் இருக்குங்க. கண்டிப்பா இது நடக்கும். 2ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது பேச்சினால வருமானத்தை பெருக்க வைப்பாரு. புதிய முதலீடுகளை செய்யும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. அது உங்க பொருளாதார நிலையை சீரமைக்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உங்களுக்கு உரிய மரியாதையும் நிலுவையில் இருந்த ஊதியமும் தேடி வரப்போகுங்க. உங்க பேச்சை கேட்டு புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. பொருளாதார ரீதியா நீங்க ஒரு சீரான வளர்ச்சியை சந்திப்பீங்க. 7 சனியோட ஜென்ம சனி காலத்துல நீங்க இழந்த பணத்தை இப்போ மெல்ல மெல்ல சேமிக்க தொடங்குவீங்க. 2ஆம் ஸ்தான சனி அப்படிங்கிறது குடும்ப சொத்துக்கள் மூலம் லாபத்தை தருவாருங்க. நீங்க யாருக்குமே எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்து போடவோ அல்லது கந்து வட்டிக்கு கடன் வாங்கவோ கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா பாத சனி காலத்துல உங்க பேருக்கு ஒரு களங்கம் வரலாம். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். வங்கி சேமிப்புல கவனம் செலுத்த தொடங்குவீங்க. உங்க வாழ்க்கையில மறைஞ்சு வந்த அனைத்து நல்ல விஷயங்களும் இப்போ உங்களோட கண்ணுக்கு தெளிவா தெரிய போகுதுங்க.